வணக்கம் நண்பர்களே, 9th ஜூன் ஹிந்து எடிட்டோரியல் ஃபஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப். அதாவது அந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் இந்தியா சைனா எல்ஏசி ஸ்டாண்ட் ஆஃப். அதாவது இந்தியா சைனாவோட லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா ஒரு முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அங்கே வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு முடியாமல் போய்கிட்டே இருக்குது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அந்த பார்டரில். ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. With official talks getting underway over the weekend, the month-long standoff between India and Chinese soldiers along the LAC in Ladakh and Sikkim has entered a more considered phase. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு நாட்டு அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து போன வாரம் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. அதனால் இந்தியாவுக்கும் சைனீஸ் அந்த இராணுவ வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இருக்கிற அந்த சண்டை ஒரு மாதத்துக்கு மேலே வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த உயர் அதிகாரிகளாக வந்து தலையிட்டு இப்போ வந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது ஒரு சுமூகமான ஒரு தீர்வுக்கான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த பேச்சுவார்த்தை இருக்குது அப்படிங்கிறாங்க. There was a little expectation that the video conference on Friday held between External Affairs Ministry officials in Delhi and their Ministry of Foreign Affairs counterparts in Beijing and talks between the Leh Corps commander with the South Xinjiang military region commander held in the Chushul Moldau region on China's side of the LAC on Saturday would bear fruit immediately. So bear fruit அப்படின்னா உடனடியாக ஒரு முடிவை கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதாவது பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு நாட்டு தலைவர்களும் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவை சேர்ந்த அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் சரி, அவங்க நாட்டோட அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் சரி, ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து லே இருக்குது அந்த லடாக் லேயில் வந்து அந்த கமாண்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க இந்த மூணு பேர் அவங்க அதாவது உயர் அதிகாரிகள் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து களத்தில் அதாவது அங்கே இராணுவ பிரிவில் வந்து ரெண்டு நாட்டோட உயர் அதிகாரிகளும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் இவங்க என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தோட பேச்சுவார்த்தை முடிவில் வந்து ஒரு இறுதி கட்டத்தை வந்து அடையும், உடனே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. However, statements from both sides that the talks will continue indicate a desire to resolve the situation. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வந்து அறிக்கை வெளியிட்டாங்க. ஸோ அது வந்து உடனடியாக ஒரு தீர்வை வந்து காண முடியல அப்படின்னாலும் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை வந்து கூடி சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை முடிவில். The MEA and the MFA have also reiterated their commitment to abide by agreements between Prime Minister Narendra Modi and Chinese President Xi Jinping, which came after the last big standoff at Doklam in 2017, to not allow differences to escalate into disputes. So reiterated அப்படின்னா திரும்ப சொல்கிறது அப்படின்னு சொல்லணும்ல தான். டு அபைட் அப்படின்னா கீழ்ப்படிந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல தான். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு விஷயத்தை திரும்ப சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரெண்டு நாட்டு பிரதமர்கள் அதாவது நரேந்திர மோடியும் சரி, அவங்க பிரதமர் சைனீஸ் பிரசிடென்ட்டான ஜி ஜின்பிங் அவங்களும் வந்து போன தடவை வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு டோக்லாமில் 2017 நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாட்டோட அந்த டிஃப்ரென்ஸ் அந்த வேறுபாடுகளை வந்து ஒரு மோதலாக வந்து கன்வெர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஸோ அந்த முடிவுக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம் அப்படிங்கிறத ரெண்டு நாட்டு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் அவங்க நாட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸும் வந்து திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. During the Doklam incident, even after a meeting between the leaders on the sidelines of the G20 summit, it had taken several high-level engagements to ensure a drawdown to the 73-day standoff. So drawdown அப்படின்னா அந்த இராணுவ அளவை குறைக்கிறது, அந்த மிலிட்ரி ஆட்களை வந்து அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து படிப்படியாக குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து drawdown அப்படிங்கிறது. ஸோ இந்த டோக்லாம் இன்சிடென்ட் 2017 நடந்தப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டு தலைவர்களும் பார்த்தீங்கன்னா G20 சம்மிட்டில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு அதாவது 73 நாளுக்கு மேலே வந்து நீடித்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டுறதுக்காக பேச்சுவார்த்தைகள் நிறைய நடத்தினாங்க. அதாவது அவங்களோட இராணுவ அளவை வந்து அந்த பார்டரில் வந்து குறைக்கிறதுக்கான எல்லா நாடுகளும் எடுப்போம் அப்படின்னு வந்து ஒரு முடிவை வந்து G20 சம்மிட் அப்பையும் வந்து நிறைய பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. Given the difference between the situation now and previous incidents, it would be naive to assume that this standoff can be resolved quickly through talks. ஸோ நெய்வ் அப்படின்னா ஒரு அப்பாவித்தனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா 2017 தோக்லாமில் நடந்த பிரச்சனைக்கும் இப்போக்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அப்போ வந்து பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தீவிரமாக போகல, ஆனால் இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு இந்த ஒரு பேச்சுவார்த்தை மூலிமா இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சுமூகமாக ஒரு தீர்வுக்கு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அப்பாவித்தனமான ஒரு செயல் அப்படிங்கிறாங்க.
The standoff is at more than one location, including the finger areas of the Pangong Tso, Galwan Valley, and Gogra Post in Ladakh and the Nakula Pass in Sikkim, and it will require careful study to decide how to de-induct soldiers. அதாவது de-induct அப்படின்னா induct அப்படின்னா ஒரு புகுத்துறது இல்லை ஊக்குவிக்கிறது, அதாவது அதிகமான வீரர்களை வந்து செலுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ de-induct அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், அதாவது அதிகமான வீரர்களை வந்து வெளியெடுக்கிறது, அதுதான் வந்து de-induct அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு லொக்கேஷனில் மட்டும் இல்லை. 2017 பார்த்தீங்கன்னா வெறும் தோக்லாமில் மட்டும்தான் வந்து இந்த பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நடக்குது. லடாக் ஏரியாவில் நடக்குது, லே ஏரியாவில் நடக்குது, அப்புறம் சிக்கிமில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஏரியாவில் நடக்குது. அதனால் இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து எப்படி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒரு ஆய்வு செஞ்சு எப்படி வந்து அதிக அளவில் வந்து அந்த வீரர்களை வந்து இராணுவ வீரர்களை அந்த இடத்துல இருந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சா தான் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வு வந்து சீக்கிரமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. Furthermore, a status quo ante will require the Chinese soldiers vacate areas where they have dug in for weeks now. So status quo ante அப்படின்னா முன்னாடி இருந்த ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இதுக்கப்புறமா முன்னாடி இருந்த நிலைமை வந்து திருப்பி அதே மாதிரி ஆகணும் அப்படின்னா சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து அவங்க வந்து இருந்த இப்போ இருக்கிற ஏரியா வந்து அவங்க வந்து காலி பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அதே இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாரக்கணக்காக அங்கேயே வந்து டேரா போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்த நிலைமை வரணும்னா அந்த சைனீஸ் இராணுவ வீரர்கள்லாம் வந்து அந்த ஏரியாவே வந்து காலி பண்ணாதான் இதுக்கு முன்னாடி பிரச்சனை இல்லாத அந்த நிலைமை வந்து சாத்தியமாகும் அப்படிங்கிறாங்க. Nothing short of their full withdrawal should satisfy India, which means that more than talks on the ground and by diplomats, there is a need for strong political direction from Beijing to the PLA to do that. So பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து அவங்க வந்து பின்வாங்கிறது மட்டும் வந்து இந்தியா வந்து திருப்திப்படுத்தாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாட்டு தலைவர்களும் அதே மாதிரி டிப்ளமேட்ஸ்னா தூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அவங்கள தான் வந்து டிப்ளமேட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும். அப்போ தான் வந்து அதே மாதிரி அந்த நாட்டு PLA அப்படின்னா பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி, சைனாவோட ஆர்மி தான் வந்து பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி. ஸோ அதை தான் PLA அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பீஜிங் கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு வழிமுறையை வந்து சொல்லணும். நீங்கள் வந்து பின்வாங்க அப்படின்னு வந்து அவங்க சொன்னாதான் வந்து அந்த ஆர்மி வந்து அந்த ஏரியாவிலேருந்து பின்வாங்குவாங்க. அப்போ தான் வந்து இந்த பிரச்சனை வந்து எந்த ஒரு மோதலுக்கும் வந்து வழிவகுக்காமல் போருக்கெலாம் போகாமல் ஒரு சுமூகமாக இந்த பிரச்சனை வந்து நிறைவடையும் அப்படிங்கிறாங்க. Otherwise, India must prepare for a long drawn standoff and maneuvers aimed at ensuring China's pullback. ஸோ maneuvers அப்படின்னா செயல்பாடு இல்லை நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவது தான். ஸோ இந்த மாதிரி வந்து பீஜிங் வந்து அந்த ஆர்மிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிற சமயத்தில் இந்தியா வந்து தங்களை வந்து தயார்படுத்தி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணுமோ அந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு சைனா வந்து பின்வாங்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு இந்தியா தயாராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. In addition, even as the government tries to analyze the reasons for China's aggressive action, it must introspect on signals it misread and warnings that went unheeded across its strategic command. So introspect அப்படின்னா உள்நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து இன்ட்ராஸ்பெக்ட் அப்படிங்கிறது. அன்ஹீடட் அப்படின்னா கவனிக்காமல் இருக்கிறது இல்லை புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான். ஸோ இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து சைனா வந்து ஏன் வந்து இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு ஆராய்ச்சி செய்யணும். அதாவது சைனாவோட உள்நோக்கம் என்ன, ஸோ அதை வந்து படிக்கிறதுக்கு வந்து தவறிட்டாங்களா, அதாவது வந்து இந்த அளவுக்கு வந்து சைனா வந்து அக்ரெசிவாக இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அவங்க வந்து ரொம்ப இப்படி பிரச்சனை பண்ணுறாங்களே அதுக்கான சில சிக்னல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களே. ஸோ அதை வந்து இந்தியா வந்து அந்த யுக்தியை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து இந்தியா வந்து புறக்கணிச்சிட்டாங்களா, அதாவது அந்த தூதர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தங்களோட வேலையை வந்து கரெக்டாக பண்ணாமல் இருந்துட்டாங்களா, அதனால தான் வந்து இந்த பிரச்சனை வந்து வந்துச்சா அப்படிங்கிறதுலாம் வந்து இந்திய தரப்பில் வந்து ஒரு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறாங்க. If such skirmishes normally follow the melting of snow lines, for example, then why was the LAC not adequately manned in April, May? So skirmishes அப்படின்னா சண்டை இல்லை மோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் மெல்டிங் ஆஃப் ஸ்னோ லைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லைகளில் அந்த ஹிமாலயன் ஏரியா தானே இருக்குது, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனி படர்ந்த ஏரியா தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து அந்த ஸ்னோலாம் வந்து உறையுது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து அந்த எல்லை மாற்றம்லாம் வரும் பார்த்தீங்களா, யாரோட ஏரியா எது அப்படிங்கிற மாதிரி சில மாற்றங்கள்லாம் வரும், அப்பப்போ மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை முடிவு பண்ணுறது தான் மெல்டிங் ஆஃப் ஸ்னோ லைன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து சண்டை மோதல் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து ஏப்ரல் மேல வந்து ஏன் வந்து ஆட்கள் வந்து அங்கே வந்து பாதுகாப்புக்கு வந்து போதுமான ஆட்கள் பாதுகாப்புக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வருது அப்படிங்கிறாங்க.
Serious notice should have been taken of China's protests on the redrawing of the Jammu Kashmir and Ladakh maps, as well as the impact of the Home Minister's vow in Parliament to take back Akshay Chin. அதாவது பார்த்தீங்கன்னா சைனா பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் மேப்பில் வந்து சைனாவோட பகுதியிலையும் நம்ம வந்து அந்த மேப்பில் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து இந்தியா வந்து ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து இந்தியா வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோம் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு வாவ் அப்படின்னா ஒரு சபதம் இல்லை சத்தியம் அப்படின்னு சொல்லணும் தான். ஸோ அக்ஷய் சின் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து நாங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம இந்தியாவோட இணைச்சிருவோம் அப்படின்னு வந்து இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் வந்து சொன்னார். ஸோ அதனால தான் வந்து சைனா வந்து இந்த மாதிரி ஊடுருவிக்கிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதையும் வந்து ஆய்வில் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. The defense minister has said that Chinese troops arrived in heavy numbers and therefore the government must also study what intelligence was received ahead of such movement and when action was taken upon it. So defense minister வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா ராணுவ வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதிக அளவில் வந்து அவங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து அப்படி அவங்க ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சில இன்டெலிஜென்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தூதர்கள், அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே வந்து அவங்களாம் பார்ப்பாங்கல்ல, ரகசிய ஒற்றர்கள் மூலிமா வந்து பார்ப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து எங்கே வந்து தப்பாச்சு, அப்படியே வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து ஹோம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இன்னும் வந்து தெளிவாக ஆராயணும் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி உடனே நம்ம வந்து அப்படி அவங்க வந்து அதிக அளவில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து இவ்வளோ லேட்டாக ரியாக்ஷன் கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறாங்க. Finally, why has the standoff emerged at all after the intense summit-level conversations in Wuhan and Mamallapuram to discuss building trust at the LAC? ஸோ கடைசியாக வந்து நிறையா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் சரி, அவங்க பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கும் சரி, ரெண்டு நாட்டு தலைவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நட்புறவோடு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த சம்மிட்லாம் பார்த்திங்கன்னா ஊஹான்லேயும் சரி, நம்ம சென்னையில் மகாபலிபுரத்தில் வந்தப்பையும் சரி, ரெண்டு தலைவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருந்தாங்க. இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தான் நிறையா பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இவ்வளோ இந்த ஸ்டாண்ட் ஆஃப் வந்து ஏன் வந்து ஆச்சு அப்படிங்கிறத வந்து இன்னும் வந்து நம்ம தெளிவாக வந்து ஆராய்ச்சி பண்ணி இதுக்கான முடிவுகளை வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. Given the government silence on events thus far, it is unlikely that it will put out answer to these questions publicly, but in any event they must be sought. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த பிரச்சனை வந்து இன்னும் வந்து ஒரு மௌனம் சாதிச்சிட்டே இருக்குது. மக்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக சொல்லவே இல்லை, வெளிப்படையாக சொல்லவே இல்லை. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான ஒரு தீர்வை வந்து கவர்மெண்ட் வந்து சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, talks will not find an immediate resolution to the LAC standoff, but a start has been made. ஸோ இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் மூலிமா அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல், அந்த எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது சீக்கிரமே வந்து ஒரு முடியக்கூடிய வெறும் பேச்சுவார்த்தை மூலிமா இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடியும் அப்படிங்கிறது சாத்தியமில்லை. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஆரம்பமாவது வந்து ஆயிருக்கு. இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் ஆயிருக்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனியோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.